என்னம்மா என்னாச்சு இவனுக்கு? இங்கே மயக்கம் போட்டு கிடக்குறான். வழக்கம் போலதாம்மா, இவன் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கிறான். வழக்கம் போல் அந்த பேய் பண்ணுற வேலையை பண்ணிட்டு போயிடுச்சு. நம்மளும் எவ்வளவு சொல்கிறது, அதிக காசு கொடுக்குறாங்கன்னு இந்த வயலுக்கு வேலைக்கு வராங்க, இப்படி ஆயிடுறாங்க. இந்த வயலை பூட்டி வைனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறியான். இப்படி மாற்றி மாற்றி இந்த வயலுக்கு வேலைக்கு வரவங்களாம் செத்து செத்து போகிறாங்க. நம்ம என்னதான் பண்ணுறது? ஏன்பா இந்த வயலை பூட்டி வச்சிரு, இதுக்கு மேலே இங்கே வேலைக்கு யாரையும் சேர்க்காதேன்னு நான் சொன்னேன்ல. உங்களுக்கு என்னம்மா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நான் என் வயலில் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத. நீயா எனக்கு காசு கொடுக்குற? இவன் இல்லைன்னா இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். காசு கொடுத்தா அதுக்கு மரியாதவங்க யார் இருக்கா? வேற ஆளை பார்க்குறேன் பாரு. ஏண்டி இவன் சொன்னால் கேட்க மாட்டான், என்னமோ பண்ணட்டும் போ. இவனும் போயிட்டானா, இன்னும் நான் வேற ஆளை தேர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். இது எவனோ பண்ணுற வேலையாக தான் இருக்கும். இவங்க பேய் பிசாசுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஆள் மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. இவங்கக்கிட்ட சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணே அண்ணே, நான் உங்களை தானே தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து உக்காந்துருக்குறீங்க. ரொம்ப நேரம் உங்களை தொலைவிக்கிட்டு இருந்தேன். அண்ணே ஒரு சின்ன உதவினே, எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கண்ணே. கஞ்சிக்கு கூட வழி இல்லை. அடடே, ஆடு அதுவா வந்து மாட்டுது. இவனை விடக்கூடாது. இவனை எப்படியாவது அந்த வயலுக்கு வேலைக்கு அனுப்பணும். சரி சரிப்பா, உனக்கெல்லாம் வேலை ரெடியாக தான் இருக்குது. ஆனால் பகல் வேலை கிடையாது, நைட்டு வேலை தான். நைட்டு அந்த வயலை பார்த்துக்கணும். பார்த்துக்குவியா? நைட்டு வயலுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு அங்கேயே படுத்துக்கணும். சரியா உனக்கு? சரிங்கண்ணே, வேலைக்கு கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த வேலை கிடச்சிருச்சுல்ல, எனக்கு அதுவே போதும். நான் சந்தோஷமாக அந்த வேலையை செய்வேன். இன்றைக்கே கிளம்பிடுறேன். நைட்டு அந்த வயலுக்கு அவனும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனான். போகிற வழியெல்லாம் ஒரே பனிமூட்டமாக இருந்தது. அட என்ன இது, இந்த வயல்கிட்ட மட்டும் பனிமூட்டமாக இருக்கே, அங்கிட்டலாம் பார்த்தா பனிமூட்டமே இல்லை. சரி, ஏதோ ஒன்று போவோம் நம்ம. வயலுக்கு தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு இருந்தான். ஆனால் அந்த தண்ணி வயலுக்கு போகவே இல்லை. கீழே ஒரு பேய் அந்த வயலுக்கு ஊற்றுற தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தது. அட என்னது, நம்ம எவ்வளோ நேரம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம், இன்னும் இந்த வயலில் ஒரு சொட்டு தண்ணி கூட போகவே இல்லை. என்ன இது அமானுஷமாக இருக்கே, இங்கனக்குள்ளே ஊற்றுன தண்ணியை கூட காணாமே. ஐயோ, ஒரு பக்கெட்டு மனசு வேற பக்கு பக்குன்னு இருக்கே, என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் ஒன்றும் மனசில் போட்டு நினச்சிக்க வேணாம். என்ன இது, ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது. இதெல்லாம் நம்ம மனபிராந்தியாக இருக்கும். நம்ம வேலையை பார்ப்போம், நினைக்கக்கூடாது இதெல்லாம். ஏய், மனபிராந்தி இல்லை, இதெல்லாம் நிஜம்தான். என்னைய பாரு. ஐயோ, ஏதோ ஒரு சவுண்டு வேற கேட்குது. எனக்கு வேற பயமாக இருக்குது. மழையும் பெய்யுது. ஒருவேளை இது பேயா எதுவும் இருக்குமோ? கடவுளே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பின்னாடி இருந்த பேய அவன் பார்த்துட்டான். ஐயோ, இது பேய் தான். ஐயோ, நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. இந்த பேய்கிட்ட இன்னைக்கு நான் மாட்டினேன், என்னைய கைமா பண்ணிரும். இதை எப்படியாவது திசை திருப்பி விட்டு ஓடிடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏய், இங்கே வா, இன்னைக்கு நீ மாட்டின. இங்கே வா. இந்த வயலுக்கு வரவங்க ராத்திரி இங்கே இருந்துட்டு காலையில் பணமாக தான் போவாங்க. இன்னைக்கு நீயும் அப்படி தான் போக போகிற. எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்திருப்ப. ஹலோ டேய், நீ இங்கே வந்துட்டியாடா? எங்கே நின்றுட்டு இருக்கிற? அங்கனக்குள்ளேயே நில்லு, நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். என்ன இவன் யார் கூட பேசுகிறான் தெரியலையே. அவனே இங்கே வர வச்சு ரெண்டு பேத்தையும் ஒன்றா கொண்டுற வேண்டியதான். போய் அவனை கூட்டிகிட்டு வரணும். இந்த மம்புட்டியில் தலப்பா மாதிரி கட்டிட்டா தூரத்துலேருந்து பார்க்க ஆள் மாதிரியே தெரியும். இந்த பேய் அங்கே போகிற வரைக்கும் நம்மளை திரும்பி பார்த்துட்டே தான் எப்படியும் போகும். இதை பண்ணிட வேண்டியதான். இவன் இங்கே நிற்கிறான், நான் பார்த்துக்கிட்டே போகணும், இல்லைன்னா தப்பிச்சிருவான். அந்த பேய் போகிற வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டே போயிட்டு இருந்தது. அப்பா, ஒரு வழியாவது தூரமாக போயிடுச்சு. அங்கேருந்து பார்க்க இது மனுஷன் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். இனிமேல் இந்த வயலுக்கு செத்தாலும் நான் வேலைக்கு வர மாட்டேன். அட, அவன் என்னை ஏமாத்திட்டானா? அங்கே யாரும் இல்லை, இவனா சொல்லியிருக்கிறான். நீங்கள் தானே நிற்கிற?
அட இங்கே மம்புட்டியில் தலைப்பாக கட்டி வச்சுட்டு அவன் ஓடிட்டானா? நான் ஏமாந்துட்டேனே. தூரத்துலேருந்து பார்த்தா இங்கே மனுஷன் நிற்கிற மாதிரியே செட் பண்ணிட்டு எப்படி ஓடிட்டியான்? என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டாமையா போவ? என்ன ஒரு தந்திரமா என்னையவே ஏமாத்திட்டு ஓடிட்டான். என்னைக்காவது நீ மாட்டுறப்ப உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். அந்த பேயவே அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அந்த வயலுக்கு போகவே இல்லை. ஐயா தர்ம பிரபுவே, இந்தாங்க உங்கள் காசு. இனிமேல் நான் அதை வேலைக்கே போகலை. வயலில் தான் காவலுக்கு பேய வச்சுருக்கீங்கல்ல, எதுக்கு அப்புறம் ஆள் சேர்த்துக்கிட்டு? உங்கள் வேலையும் நீங்களும் நல்ல வேலை சொல்கிறீங்க போங்க. இவனும் போயிட்டானா? அடுத்து வேற எவனாவது இழிச்ச வய மாட்டானான்னு பார்ப்போம்.